வணக்கம் நேயர்களே. செம்மணி புதைகுழி தொடர்பாகவும் எடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் தொடர்பாகவும் பாதிக்கப்பட்டோர் தரப்பில் வாதிடுகின்ற சட்டத்திறனர் ரணிதா ஞானராஜா அறிவித்தல் ஒன்றை மிகவும் பகிரங்கமாக எச்சரிக்கையாக விடுத்திருக்கின்றார். என்னவென்றால், AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்களில் பொய்யான எலும்புக்கூடுகள் உருவங்களை பதிவிடுவோர் வெளியிடுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்றால் இது சாதாரண விடயம் அல்ல. நீங்கள் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விளையாடுவதற்கு இது ஒன்றும் விளையாட்டு நிகழ்வு அல்ல. இது குற்றவியல் விசாரணைகளுடன் சம்பந்தப்பட்ட விடயம். பாதிக்கப்பட்டோருக்குத்தான் அந்த வலி தெரியும். அந்த உறவுகளை தொலைத்தவர்களுக்குத்தான் அதன் வலி தெரியும். உங்கள் டெக்னாலஜி பவரை, உங்களுடைய திறமையை வெளிக்காட்டும் களம் செம்மணி புதைகுழி அல்ல. இனிமேல் யாராவது AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்களில் இது போன்ற காணொளிகள், இது போன்ற புகைப்படங்களை வெளியிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உங்கள் மீது தொடுக்கப்பட்டு உங்களுக்கு தண்டனை பெற்றுத்தரப்படும். சட்ட ரீதியாக இது நடைபெற்றே ஆகும் என்று சொல்லியிருக்கின்றார் சட்டத்திறனர் ரணிதா ஞானராஜா. உண்மையில் சரியான விடயம். ஏனென்றால் இது ஒன்றும் சாதாரண விடயம் அல்ல. எங்கள் உறவுகள் எப்போது, என்ன நிலைமையில், ஏன் இவ்வாறு செய்யப்பட்டார்கள், சித்துப்பாத்தி மயானத்தில் இந்த நிலை ஏன் வந்தது, யார் காரணம்? அப்போ அதற்கான சான்று பொருட்கள், ஆதாரங்கள் அவற்றை வைத்துத்தான் இந்த வழக்கை கொண்டு நடத்த முடியும். அப்போ உண்மையான அடையாளங்கள், ஆதாரங்கள் தேவை. நேற்று 30ஆம் தேதி வரையில் கிட்டத்தட்ட 33 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு நிலை இருக்க நீங்கள் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வாறான கீழ்த்தரமான நடவடிக்கைகளை செய்வது வழக்கை திசை மாற்றக்கூடிய ஒரு தன்மையாக அமையும். எனவே தயவு செய்து உறவுகளே, இப்படியான வேலைகளை நீங்கள் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டாம். இது சட்டத்திற்கு ஒரு முரணான செயல். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உங்கள் மீது தொடுக்கப்படும். ஏனென்றால் நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற செயல் இது. செம்மணி புதைகுழியிலும் நீதிமன்றத்திலும் இது தொடர்பான வழக்குகளை சட்டத்திறனிகள் மிக வேகமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாண்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அதனுடைய ஆதாரங்கள், எலும்புக்கூடுகள் அவைதான் அடையாளம். குற்றவியல் விசாரணைகள் அவற்றை வைத்துத்தான் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீதிகளை கண்டுபிடிக்க முடியும், உண்மையை கண்டறிய முடியும். நீங்கள் சமூக வலைத்தளங்களில் எல்லோரையும் குழப்பும் விதமாக இந்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காணொளிகளையும் இவ்வாறான படங்களையும் வெளியிடுவது, உண்மைகளை மறைக்கவும், வழக்கை திசை திருப்பவும், இவையெல்லாம் இப்படித்தான், ஒன்றும் உண்மை இல்லை, எல்லாம் AI தொழில்நுட்பம் மூலமாகத்தான் செய்தார்கள் என்ற ஒரு கருத்தை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்பொழுதெல்லாம் தெரியும் உங்களுக்கு இல்லையா? செம்மணி புதைகுழி விடயம் வெளியில் வர புதிதாக அங்கு இது இருக்கிறது, இங்கு இது இருக்கிறது, ஆளுக்கு ஒவ்வொரு கிளம்பி இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் செய்தார்கள், இங்கே இவர்கள் செய்தார்கள். நிலைமை உங்களுக்கு தெரியும், சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள் இல்லையா? எனவே அந்த நிலைமைகள் வரக்கூடாது. உண்மைகள் வெளிவர வேண்டும், நியாயம் நீதி கிடைக்க வேண்டும். ஐநா மனிதுரிமைகள் உயர்ஸ்தானிகர் கூட சொல்லியிருந்தார், தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அட்டூழியத்தை செம்மணி புதைகுழி கவலையுடன் நினைவூட்டுகிறது என்று. அப்படி அவர் சொல்ல நாங்கள் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விளையாடலாமா? கண்டிப்பாக கூடாது இல்லையா? கொஞ்சம் நிதானமாக சிந்திப்போம். அந்த எலும்புக்கூடுகள் வேறு நாட்டவர்களுடையதோ அல்லது வேறு விலங்குகளுடையதோ அல்ல, எங்கள் உறவுகளுடையது. எங்கள் மொழி பேசுகின்ற எங்கள் இனத்தவர்களுடைய, எங்கள் உறவுகளுடைய எலும்புக்கூடுகள் தான் மீட்கப்படுகின்றன. அவற்றை வைத்து தயவு செய்து விளையாடாதீர்கள். சட்டத்தினையும் அதைத்தான் கேட்டுக்கொண்டார். நாங்களும் உங்களை அன்போடு அதைத்தான் கேட்டுக்கொள்கிறோம், உணர்வோடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து உணர்வுகளுடன் விளையாடாதீர்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த வலி தெரியும், அவர்களுடன் விளையாடாதீர்கள். மீண்டும் சந்திப்போம்.